யாரா நீங்கள்லாம்? உண்மையிலேயே இது நியூ இயரா இல்லை டிவிகே இயரானே தெரியாத அளவுக்கு என்ன வைபுங்க இது. உண்மையிலே சான்ஸே இல்லைங்க. இது வரைக்கும் நேராக போய் பார்க்குறேங்க நான். அதை கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு முன்னாடி டிராஃபிக்கு எல்லா ஒட்டுமொத்த ஆட்களும் அவங்க வாயில் வர ஒரே விஷயம் டிவிகே தான். வாய்ப்பே இல்லை. உண்மையிலேயே நான் நேற்றே முடிவு பண்ணிட்டேன், இதை கண்டிப்பாக வீடியோவாக மேக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக எல்லாத்தையும் செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து படுக்கிறதுக்கு காலைல 5 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எழுந்திரிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிட்டு தான் இப்போ இந்த வீடியோ இவ்வளோ லேட்டாக வருது உங்களுக்கு. பட் சான்ஸே இல்லை மக்களே. உண்மையிலேயே சொல்கிறேன், மக்கள் டிவிகேன்னு கொண்டாடுறாங்க. என்ன பண்ணிருக்கீங்க? மைண்ட் ப்ளோயிங். One of his kind. வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ்க்கும் சரி, ஒட்டுமொத்த தாவேக்காவுடைய தொண்டர்களும் சரி, தளபதி ரசிகர்களுக்கும் சரி, பொது மக்களுக்கும் சரி, எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றி நிச்சயம். 2026 அடி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னு நமக்கு தோணும் போதே ஒரே ஒரு விஷயம் தான் எல்லாருக்கும் மைண்டில் வரும். அது என்னன்னா எலெக்ஷன். 2026 தேர்தல் களம். ஸோ இந்த தேர்தல் அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டுக்குள்ளே வர்றது என்னன்னா டிவிகே, வேறு எதுவுமே கிடையாது, டிவிகே அப்படின்றது தான் நம்ம மைண்டில் வருது. சரி, இது 2026 அடி எடுத்து வைக்கிறோம். ஸோ இன்னொரு 3 மாதத்தில் எலெக்ஷன் வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சாலும் இப்போ நியூ இயர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று, ஃபங்க்ஷனாக ஒரு செலிப்ரேஷன் ஒன்று ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா புது வருஷம்னாலே என்ன பண்ணுவாங்க மக்கள்லாம், அது அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஒரே பிளாஸ்ட் பண்ணுவாங்க. பயங்கரமாக பிளாஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் போகிற வர வழியில் எல்லாருக்கும் விஷயம் சொல்லுவாங்க, ஹாப்பி நியூ இயர்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒரு வருஷம், இந்த 2026 மட்டும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர் அப்படின்றத தாண்டி ஹாப்பி டிவிகே இயர் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் ஃபுல்லாக நேற்றுலேருந்து போயிட்டு இருக்கு. உண்மையிலேயே அந்த நேற்று நடந்த விஷயங்களை பார்க்கும்போது நான் வெளியில் போயிருந்தேன், ஆக்சுவலாக ஃபேமிலியோட படத்துக்கு போயிருந்தேன். பட் அங்கே போகும்போது இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, ஏங்க இங்கே பெசநகர்லாம் கொண்டாடுறாங்க. பெசநகர் மட்டும் இல்லை, ஈசிஆர், மெரினா எல்லா இடத்துலையும் டிவிக்கேங்க ஃப்ளாகை எடுத்து காமிச்சிட்டு மக்கள்லாம் பயங்கரமாக அப்படியே வைப் பண்ணுறாங்கன்னு உடனே கிளம்பு, ஃபேமிலியோடய கூட்டிகிட்டு கிளம்பு. நம்ம காரில் வேற கட்சி கொடி இருக்கும். ஸோ போன உடனே அப்படியே அந்த காரையே பார்த்தீங்கன்னா விட மாட்டேங்கிறாங்க ஒவ்வொருத்தரும். அப்படியே விடாமல் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா டிவிகேன்னு கத்திட்டு பயங்கரமான ஒரு வைப்பாக இருந்துச்சு. உண்மையிலேயே சொல்கிறேன், 2026 தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஜெயிச்சே ஆகணுங்க. வேற ஆப்ஷனே கிடையாது. மக்களுக்கு வேற மாற்று இதுவே கிடையாது. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஜெயிச்சா மட்டுமே அவர் நமக்காக பண்ண தியாகத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஈடாக இருக்க முடியும். மக்களும் அவர் அங்கீகரிச்ச மாதிரி இருக்க முடியும். ஸோ ஜெயிப்பாரா மாட்டாரா, ஜெயிக்க விடுவாங்களா மாட்டாங்களா, ஏன்னா இந்த அளவுக்கு நெருக்கடிகள் கொடுக்குறாங்களே அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். உண்மையிலேயே சொல்கிறேன், நேற்று நடந்த அந்த விஷயத்தை பார்த்துட்டு, அதாவது நேற்று வந்தவங்க வந்து கட்சிக்காரங்க கிடையாது, தாவேகாவோட ஆதரவாளர்கள், தளபதியோட ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, ஒட்டு மொத்தமாக எல்லாருமே அவங்க வாயிலேருந்து வரது டிவிகே. நிறைய பெண்கள் அதை சொல்லும் போதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு, டேய் எவன் தான் சொன்னான் தளபதி வந்து 2026 ஜெயிக்க மாட்டாருன்னு. இங்கே பாடுறா க்ரௌட, ஒட்டுமொத்த ஜென்சி கிட்ஸும் இங்கே தாண்டா இருக்கு, ஒட்டுமொத்த யங்ஸ்டர்ஸும் இங்கே தாண்டா இருக்காங்க. இவங்க மனசில் ஃபுல்லாக தளபதி விஜய் தாண்டா இருக்கார், அவர் தாண்டா 2026 முதலமைச்சர். இங்கே பாடுறா, இந்த ஒரு க்ரௌடை யாரால்டா கூட்ட முடியும்? 200 காசு கொடுத்து டெம்போவில் கூட்டிகிட்டு வந்து எசப்பாட்டு பாட வைக்கிற கூட்டமாடா இது. இங்கே பாடுறா இந்த கூட்டத்தை, இது வந்து ஒரு நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக ஒரு கூட்டம்டா. இந்த கூட்டத்தில் தாவேகா தலைவரை பற்றி பேசுகிறாங்க, விஜய் தான் சிஎம்ன்ற மாதிரி பேசுகிறாங்க, டிவிகேன்ற கோஷம் மட்டும் தான் போயிருக்கு. ஹாப்பி நியூ இயர் தாண்டி டிவிகே மட்டும் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா மக்கள் மனசில் எவ்வளோ இடம் பிடிச்சிருக்காரு பாருங்க தளபதி. நிஜமாக சொல்கிறேங்க, நேற்று நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது லைவாக பார்க்குறேன். பெசநகர் போயிருந்தேன், லைவாக பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் முன்னாடி டிராஃபிக்கில் வந்து நின்றுட்டு அப்படின்னாங்க. ஏன்னா உள்ள வரைக்கும் பயங்கரமான க்ரௌடு. ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகி ஒட்டு மொத்தமாக ஒரு வைப்ரேஷன் மாதிரி ஒன்று போகுது. அப்படியே அதாவது ஒரு கோஷம் ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, டிவிகே அப்படின்னாக்கா அது ஒரு மாதிரி கோரஸ் கேட்கும் பார்த்தீங்களா, அந்த கோரஸ் சவுண்டு 4 கிலோமீட்டர்லேருந்து கேட்டுட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்க. உண்மையிலேயே காவல்துறை விழிப்பிதுங்கி நிற்கிது. என்னடா இது நடக்குது, ஒன்றும் பண்ண முடியாது, கண்ட்ரோலும் பண்ண முடியாது. வந்தவன் பூரா கட்சிக்காரனாக தான் அடிக்கலாம், தடியடி நடத்தலாம். வரவன்
ஃபுல்லாக பப்ளிக். இவங்க என்ன பண்ண முடியும்? இவங்க மனசில் உட்பட டிவிக்கேன்றாங்களே, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு காவல்துறை விழிப்பிதுங்கி நிற்கிது. ரெண்டாவது, அரசியல் கட்சிகள் பார்க்காம இருந்திருப்பாங்களா நேற்று நடந்த விஷயத்த? நேற்று நைட்டு என்ன வைப்பு, உண்மையிலேயே சொல்கிறேங்க. இது வரைக்கும் எனக்கு ஒரு 10 வருஷமாக, நான் நியூ இயர் செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்து ஒரு 10 வருஷம் இருக்கும். அந்த 10 வருஷமாகவே நான் வீட்டில் இருக்க மாட்டேன். நியூ இயர் நைட்டுக்கு வெளியில் எங்கன்னா போயிடுவேன் நான். ஸோ போயிட்டு பசங்களோட அப்படியே ஜாலியாக சுற்றுறதாக இருக்கட்டும், இல்லை போயிட்டு எல்லாருக்கும் விஷ் பண்ணிட்டு வரதாக இருக்கட்டும், அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த 10 வருஷத்தில் எந்த ஒரு இடங்கள்லையுமே வந்து எந்த ஒரு தலைவர் பேரையும் சொல்லாமல், எந்த ஒரு நடிகருக்காகவும் ஒரு கோஷம் போடாமல் 2026 இந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க டிவிக்கேனா, ஒரு மாற்றத்தை நோக்கி எல்லாரும் நகர ஆரம்பிச்சிட்டாங்கன்றது தான் இங்கே உண்மையான ஒரு விஷயம். இதில் வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இளைஞர்கள் எங்ககிட்ட தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளைஞர்கள் மாநாடுன்னு ஒன்று தீய சக்தி டீம் ஒன்று பண்ணுச்சு. காசு கொடுத்து காலேஜ் பசங்களை வர வச்சாங்கன்றத பசங்களே எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க பயங்கரமா. உண்மையிலேயே அதை நம்பாதவன் கூட நேற்று வந்தான்னா சொல்லுவான், டேய் எவன்டா சொன்னவன் இளைஞர்கள் சக்தி எல்லாம் அந்த பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு, இங்கே பாடுறா இங்கே வந்திருக்கவங்க யாரா இவங்கெல்லாம், வயசான பெருசுங்களா இவங்கெல்லாம், இங்கே பாடுறா இதாண்டா ஒட்டு மொத்த யங்ஸ்டர்ஸும் இங்கே தாண்டா நிற்கிறாங்க மொத்த பேரும். இது வந்து சென்னையில் கூடின கூட்டம். இதை தாண்டி மற்ற மாவட்டங்களில் மற்ற இடங்கள்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையே விழிப்பிதுங்கி நிற்கிது. ஏன்னா முக்கியமான ஸ்பாட்னா நம்ம வந்து பெசநகர் சொல்லுவோம், மெரினா சொல்லுவோம், ஈசிஆர் சொல்லுவோம், இதெல்லாம் முக்கியமான ஸ்பாட்டு. இந்த இடங்கள்ல எல்லா இடத்துலையுமே அந்த அளவுக்கு செலிப்ரேஷன். ஒரு வீடியோவையும் நம்ம பார்க்குறோம், வாய்ப்பே இல்லை. பெசநகரில் லைவாக பார்க்குறோம், மெரினால ஒரு பக்கம் பசங்க அங்கே ஒரு பக்கம் வைப் பண்ணுறாங்க, ஈசிஆர் ரோடு ஃபுல்லாக ஒரு பக்கம் வைப் பண்ணுறாங்க, எல்லா இடமும் டிராஃபிக்கு, சான்ஸே இல்லைங்க. உண்மையில் அந்த அளவுக்கு மக்கள் கொண்டாடுறாங்க. சத்தியமா சொல்ற மக்களே, தளபதி அவர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆதரவு கூடியிருக்கு அப்படின்னாக்கா அது அவர் நடிகர் அப்படின்றதுனால கிடையாது. ஏன்னா நேற்று நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், 2-3 விஷயங்கள் நான் சொல்கிறேன். நான் அவர் ஒரு நடிகர் அப்படின்றதுனால கிடையாது. அவர் வந்து சினிமாவில் சம்பாதிச்சதை விட அரசியலுக்கு வந்து இன்னும் நிறைய ஃபேன்ஸை சம்பாதிச்சிருக்கான்றதான் இங்கே நிதர்சனமான உண்மை. ஏன்னா நான் போயிட்டு கேட்குறேன், தலைவர் நீங்கள் வந்து தளபதி ஃபேனா அப்படின்னு கேட்குறேன். இல்லைங்க நான் ரவிமோகன் ஃபேனுங்க அப்படிங்கிறார். ஓ நீங்கள் ரவிமோகன் ஃபேனா, நீங்கள் நான் ஏகே ஃபேன் அப்படிங்கிறார். இன்னொருத்தர் பாதி பேர் வந்து விஜய் ஃபேன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே விஜய் ஃபேன்ஸை தாண்டி மற்ற நடிகர்களோட ஃபேன்ஸும் சேர்ந்து டிவிக்கேன்ற ஒரு இயக்கத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா யோசிச்சு பாருங்க. இந்த கட்சிக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க, இவங்க தான் வரணும், தளபதி தான் வரணும் அப்படின்ட்டு என்ன அவசியம் யோசிச்சு பாருங்க. ரவிமோகனாக இருக்கட்டும், இல்லை ஏகேவாக இருக்கட்டும், இவங்களுக்கும் டிவிக்கேக்கும் என்ன சம்பந்தம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா தளபதி அவர்கள் ஆரம்பிச்ச ஒரு கட்சி, அந்த கட்சி வந்து தளபதியோட ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா பரவாயில்ல, நியாயம். இல்லை அந்த கட்சியில் பொறுப்பில் இருக்காங்க, அவங்க வந்து கொண்டாடினாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கு. மற்ற நடிகர்கள், அதாவது போட்டியாக இருக்கக்கூடிய மற்ற நடிகர்களோட ஃபேன்ஸும் வந்து தளபதிக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அப்போ என்ன காரணமாக இருக்கும்னா, தாவேகா அப்படின்றது 2026 ஆட்சி அமைச்சு ஆகணும். தளபதி விஜய் அவர்களை நாங்கள் நடிகரெல்லாம் பார்க்க விரும்பல, அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர், நமக்காக ஒரு தியாகத்தை பண்ணி வராரு, அவரை கண்டிப்பாக நாங்கள் அங்கீகரிப்போம். அதாவது ஒட்டுமொத்த சினிமா துறையை சார்ந்த ரசிகர்கள் எல்லாருமே, இவரோட ரசிகராக இருக்கட்டும், அவர் ரசிகராக இருக்கட்டும், இனிமேல் இந்த ரசிகர் சண்டைலாம் கிடையாதுடா. ரசிகர் சண்டைன்றதை ஒரு கும்பல் கிரியேட் பண்ணுறாங்க, நமக்கே தெரியும். அந்த சீப்பான பாலிடிக்ஸ்குள்ளெல்லாம் நாங்கள் போக விரும்பலடா, எங்களுக்கு அது தேவையில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களை நாங்கள் கொண்டாடுவோம், ஆதரிப்போம். திருப்பி அவர் சினிமாவுக்கு வந்தார்னா எங்களுக்குள்ள சண்டை போட்டு சகஜம், அது வேற. ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வேற ஒரு துறைக்கு அவர் வராரு மக்களுக்காக அப்படின்னும் போது கண்டிப்பாக நாங்கள் ஆதரிச்சே ஆகும் அப்படின்றது தான் நேற்று மக்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்துச்சு. நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்க நேற்று ஒரு கிரௌட் அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னாக்கா அந்த கிரௌட் ஃபுல்லாக ஜென்ரல் பப்ளிக், நம்ம மாற்றுக்கிறதே கிடையாது, எல்லாருமே தளபதியோட ஃபேன்ஸாக கூட இருக்கலாம், பரவாயில்ல. ஆனால் ஒட்டுமொத்த கிரௌட்ல ஒரே ஒருத்தன் கூட வேற நடிகரோட ஃபேன்ஸாக இருக்க முடியாதா? யோசிச்சு பாருங்க. நீங்க அப்படி இருப்பான், கண்டிப்பாக பாசிபிள் இருக்குங்க. ப்ராக்டிக்கலாக வந்து 4-5 நடிகரோட ஃபேன்ஸாக உள்ள இருக்க வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஃபேன் உட்பட வந்து தாவேகா தலைவர் விஜய் தளபதி விஜய் அவர்கள் வந்து கொண்டாடுறாங்கன்னா என்ன காரணமா இருக்கும்? இது நடிகர் அப்படின்றத தாண்டி வேற ஒரு விஷயம்ன்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே இந்த நியூ இயர் அப்படின்னாலே நியூ இயர் ரெசல்யூஷன் தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். அந்த நியூ இயர் ரெசல்யூஷன் நேற்று வந்த கூட்டத்துல இருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுனாக்கா, இந்த நியூ இயர் ரெசல்யூஷனே தளபதியை முதலமைச்சர் ஆக்கிறதான ரெசல்யூஷன் எல்லாரும் எடுத்தாலும் எடுப்பாங்க போல, அப்படிதான் இருந்துச்சு. உண்மையிலேயே லிட்டரலி வந்து அந்த ஒரு ஃபிளாக் வந்து பலூன்ல பறக்க விடுறதாக இருக்கட்டும், கொடியை தூக்கிட்டு ஆடுறதா இருக்கட்டும், அந்த துண்டை எடுத்து ஆடிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி கொண்டாடுறாங்க. இதை வந்து சும்மா நம்ம சொல்ல முடியாது, என்னங்க இவனுங்க இப்படி பண்றானுங்க. இது உண்மையிலேயே அவங்க உள் மனசுல இருந்து பண்ணக்கூடிய விஷயங்க. சும்மா ஏதோ படிக்காத தற்கொலைகள் ஏதோ பண்ணிட்டு இருக்கான், வந்தவன்லாம் 2-3 டிகிரி முடிச்ச மாதிரி இருக்கான். பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பேரோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தோம் நேற்று ஃபுல்லாக உட்காந்து. நம்மள எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்மளை பார்க்கும்போது கொண்டாடுறாங்க. என் வீட்டுக்கு என்னையை தூக்க பார்க்குறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். நீங்கள் அந்த மாதிரி ஒரு வேற மாதிரி ஒரு வைப்புங்க. சீரியஸாக சொல்கிறேன், நம்ம ஒரு விஷயத்தை லைவாக பார்க்கறதுக்கும் நமக்கு ஒருத்தர் சொல்லி கேட்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. லைவாக பார்க்கும்போது
பார்க்கும்போது என்னடா இப்படி என்னையே இப்படி கொண்டாடினீங்க, அப்போ தளபதி எப்படா ஒரு வந்தாரா என்னடா ஆகும் அப்படிங்கிற மாதிரி சான்ஸே இல்லை மக்களே. அந்த மாதிரி நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்த மக்களாக இருக்கட்டும், அதாவது எல்லாமே ஜென்ரல் பப்ளிக், திரும்ப திரும்ப சொல்கிறேன், யாருமே கட்சிக்காரங்க கிடையாது, எல்லாருமே ஜென்ரல் பப்ளிக். அந்த ஜென்ரல் பப்ளிக் தளபதி விஜய் அவர்களை கொண்டாடுறாங்க. இது பத்தாயிரத்துக்கு ஒரு இடத்துல வந்து டிஜே மாதிரி ஒன்று போட்டு யாரோ பாட்டெல்லாம் வேற பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பயங்கரமான ஒரு வைப் பண்ணுறாங்க, தளபதிக்கு ட்ரிபியூட் கொடுக்குறோம் நாங்கள் அப்படின்ற பேரில், தளபதி தான் ஆட்சியில் உட்காரணும் அப்படின்றதுக்காக, டிவிக்கே தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே நேற்று அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு, கண்டிப்பாக நாளைக்கு காலையில் இதெல்லாம் ஃபுல்லாக ரீல்ஸாக பறக்கும் எல்லா இடத்துலையும், நியூஸ் சேனல் உட்பட எல்லாரும் இதைத்தான் பரப்பி விடுவாங்க பயங்கரமா. இதை பார்த்தா என்னக்கா இந்த ஆளுங்கட்சிக்காரங்க நிலைமை என்னவா இருக்கும்? எரியுதடி மாலா போடு எரியுதடி மாலா போடு. எரியத்தாங்க செய்யும், சத்தியமா எரியத்தான் செய்யும். ஏன் தெரியுமா, விஜய் அவர்களுடைய பர்த்டேக்கு ஒரு கூட்டம் கூடி அங்க விஜயை பத்தி பேசியோ அவரோட கட்சியை பத்தி பேசுறா பரவாயில்ல, விஜய் அவர்களுடைய படத்துக்காக ஒரு கூட்டம் கூடி அந்த கூட்டத்தில் விஜய் அவர்களை பத்தி பேசியோ இல்லை ஒரு கட்சியை பத்தி பேசுறா பரவாயில்ல, ஒரு பப்ளிக் கேதரிங், ஒரு காமனான ஒரு செலிப்ரேஷன். இது நியூ இயர் அப்படின்றது ஒரு காமனான, எல்லாருமே செலிப்ரேட் பண்றது, எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷ் பண்ணக்கூடியது. இந்த இடத்துல டிவிக்கே தளபதி விஜய் அப்படின்னு சொல்றாங்கன்னா எரியத்தானே செய்யும். எரியுதடி மாலா போடு. ஒரு கோயிலில் போயிட்டு ஒருத்தர் தமிழக வெற்றி கழகம்னு சொல்றானாக்கா அவன் கட்சிக்காரங்க எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. அடுத்தவன் அரசியல் கட்சி கூட்டத்தில் போயிட்டு டிவிக்கே அப்படின்னு ஒருத்தர் சொன்னானாக்கா என்னங்க தற்கொலையாட்ட கட்சிக்காரங்க பேசுறான்னு சொல்றீங்க. இது ஒரு பப்ளிக் கேதரிங், ஜென்ரல் பப்ளிக் கூடக்கூடிய இடத்துல ஒட்டுமொத்த பப்ளிக்கும் வந்து டிவிக்கே தளபதி விஜய்னு சொல்றாங்கன்னா இதை என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? கொடியை அப்படியே ஏர்ல கட்டி பலூன் அப்படியே பறக்க விடுறாங்க பயங்கரமா. அப்படியே என்னன்னு சொல்றது, எல்லா இடத்துலையும் திரும்பினாலே வந்து இந்த நியூ இயர் அப்படின்றத தாண்டி டிவிக்கே இயர் அப்படிதான் லிட்டரலி போயிட்டு இருந்துச்சு ஃபுல்லாவே. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுமா தோணுச்சு, விஜய் இஸ் நாட் அ நேம், இட்ஸ் அன் எமோஷன். இட்ஸ் அன் எமோஷன். உண்மையிலேயே நேற்று வந்த மக்கள் எல்லாருமே தளபதி விஜய் அப்படின்னு சும்மா அப்படிலாம் கிடையாது, விஜய் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு எமோஷன் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகுதுங்க. அது மாதிரி மக்கள் பார்க்கறத எப்படி பார்க்குறாங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு விஷயமா பார்க்குறாங்க. இல்லை அந்த டிவிக்கேன்றதே அவ்வளோ ஒரு பெரிய விஷயமா கொண்டாடுறாங்க. நம்ம கார்ல இருக்க அந்த கட்சி கொடியை பார்க்கும்போது அப்படி செலிப்ரேட் பண்றாங்க. உண்மையிலேயே சொல்ற மக்களே, நேத்து மட்டும் இந்த பெசன்ட் நகர் சைடுல வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே சொல்றேன் தளபதியோட பவர் என்ன அப்படின்றத லைவா பார்த்திருப்பீங்க நீங்க. இது நேத்து நைட்டு மட்டும் சும்மா மக்கள் வந்து டிவிக்கேன்னு கொண்டாடினாங்க, உண்மையிலேயே அப்படி கிடையாது. அதாவது ஒருத்தன் இப்ப நான் இருக்கேன் அப்படின்னாக்கா நான் பேசுறதோ நான் பழகிறதோ நான் பார்க்குற ஆட்களோ எல்லாத்துலேயுமே வந்து இந்த டிவிக்கே விஜய் ஃபேன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு இது விஷயம் கலந்துருக்கும். இப்போ நான் ஒரு இடத்துக்கு போறேன், ஒரு கூட்டத்துக்கு போறேன்னா அந்த கூட்டத்தில் என்னோட டிவிக்கேவே நாங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன், என் கூட விஜய் அவர்கள் இருக்கிறதாக நான் நினைச்சுக்கிறேன். நான் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போனாங்க, அந்த ஃபங்க்ஷன்லேயும் டிவிக்கே அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே இருக்கிறதாகவும் அந்த இடத்துல அதை வச்சு ஒரு வைப் பண்ணுறதாக இருக்கட்டும். அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாவேக்கா அப்படின்றத கூடயே நம்ம கூட சேர்த்துக்கிறாங்க. நம்மள ஒருத்தர் தான் இந்த விஜய் அப்படின்றவர், நம்மள ஒருத்தர் தான் தாவேக்கா. நானும் தாவேக்காவில் இருக்கேன், எனக்கு கட்சியில் போஸ்டிங்கில் இல்லை, ஆனால் எனக்கு வந்து தாவேக்கா பிடிக்கும், நான் கண்டிப்பாக தாவேக்காவை ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த மக்களும் இது வரைக்கும் இது அப்படின்னு சொல்லணும் 10 வருஷமா நான் செலிப்ரேட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சது. இந்த 10 வருஷத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேரையும் சொல்லலை, எந்த ஒரு நடிகர் பேரையும் சொல்லாமல் இந்த 10 வருஷத்தில் நேற்று இந்த 2026 அதாவது நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வைப் ஒன்று பண்ணாங்க பார்த்தீங்களா. சீரியஸாக சொல்கிறேன், தளபதி விஜய்லாம் வந்து என்னங்க அவர் இப்படி ஒரு க்ரௌடை யாராலங்க சம்பாதிச்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரி சான்ஸே இல்லைங்க. அப்படியாப்பட்ட ஒரு வைப்புங்க நேற்று. வீடியோவோட இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் டிவிக்கே இது வந்து ஒரு கட்சி அப்படின்றத தாண்டி மக்களுடைய நம்பிக்கையாக மாறி இருக்கு. இவ்வளோ மக்கள் வந்து டிவிக்கேன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு அரசியல் கட்சியை தாண்டி நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது, இந்த ஒரு கட்சி தான் நமக்கு வேணும் அப்படின்னு மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்கு. ரெண்டாவது விஷயம், விஜய் அப்படின்றது ஒரு பேர் கிடையாதுங்க, அது ஒரு எமோஷனாக மாறி இருக்கு. அதாவது விஜய் அப்படின்ற அந்த ஒரு பேரை சொன்னாலே ஒரு மாதிரி ஒரு வைப் ஒன்று ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த மாதிரி நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அந்த ஒரு பேருக்குள்ள அந்த ஒரு மரியாதையை சான்ஸே இல்லைங்க. தளபதி விஜய் அப்படின்னா அது என்றைக்குமே வேற லெவல் தான், அதுக்கிட்ட யாராலையுமே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ டிவிக்கே இஸ் நாட் எ கட்சி, இட்ஸ் எ ஹோப். விஜய் இஸ் நாட் எ நேம், இட்ஸ் அன் எமோஷன் அப்படின்னு இந்த வீடியோவோட எண்ணில் சொல்லிட்டு கடைசியாக எல்லாருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் உட்பட தளபதி ஃபேன்ஸ் பொதுமக்கள் எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.
சத்தியமாக சொல்கிறேன், நேற்று நடந்த விஷயங்கள் எல்லாம் லைவாக பார்க்கும்போது திமுக எதிர்க்கட்சியாக வர்றது கூட டவுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. உண்மையிலேயே அப்படியாப்பட்ட ஒரு மாஸ் கேதரிங் அது. ஆக்சுவலாக இப்படி மக்கள் வந்து டிவிகே விஜய் அப்படின்றாங்கன்னா, இந்த ஒரு க்ரௌடு அப்படியே வந்து இது வந்து வந்த க்ரௌடு, வராத க்ரௌடு இன்னும் எவ்வளோ இருக்கும். அவங்க எல்லாருமே இதே டிவிகே விஜய்னு சொன்னாங்கன்னா டிஎம்கேவோட நிலைமை என்ன ஆகும்? எதிர்க்கட்சியாக உட்காரது கூட சந்தேகம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நேற்று நான் கண் கூட பார்த்தேன் நான். சரி, ஓகே, இன்னும் என்ன 3 மாதம் தானே இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் மக்களே. கடைசியாக வீடியோவோட ஹெண்டில் எல்லாருக்கும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, தளபதி ஃபேன்ஸ் உட்பட எல்லாருக்கும் சரி, ஒன்ஸ் அகைன் ஹாப்பி நியூ இயர். சாரி, நேற்று நடந்த விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் ஹாப்பி டிவிகே இயர் மக்களே. திருச்சியார் சட்டமன்ற தேர்தலோட அந்த கேரக்டரே கொஞ்சம் வேற மாதிரி சார். அதை கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் சார். புரிஞ்சுக்கலன்னா மக்களே உங்களுக்கு புரிய வைப்பாங்க சார். கான்பிடண்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கங்க சார். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.